சார் இப்போ நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது. அதாவது கடத்தலுக்காக பயன்படுத்தின வாகத்தை போலீஸ் ஏலம் தானே விடுவாங்க. அவங்களோட தனி நபர் அதாவது சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினா அதுக்கு தவறு இல்லையா? இதெல்லாம் எங்கே சேர்ந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சார். பொதுவாகவே இந்த மாதிரி ஏலம் விடக்கூடிய வாகனங்கள் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தினது இல்லை மற்ற சட்டவிரோதமான பயன்பாட்டுக்கு பயன்படுறதெல்லாம் பறிமுதல் செஞ்சு வச்சுருவாங்க. அதை ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வாஸ்தவம் தான், நடக்கிறது தான் செய்யுது. ஓகே, அதை ஒரு சில புகார்கள் வரும்போது அதை என்ன செய்யலாம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான சமாச்சாரம். இதை எப்படியும் நமக்கு சம்மந்தம் இல்லாத சமாச்சாரம். கடத்தல், நீங்கள் ஏதோ கடத்தல் பண்ணாங்க, இல்லை உங்கள் வாகனத்தை பண்ணாங்க, பறிமுதல் பண்ணாங்க, உங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த வாகனத்தை ஒரு பர்சனல் வேலைக்காக காவல் அதிகாரிகள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை தான். இல்லைனாலும் நீங்கள் அது சம்மந்தமான புகாரை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, சமூக கடமைன்னு நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஏன்னா அது யாரோட பொருள்? அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள். அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த பொருளை ஒரு அதிகாரி பயன்படுத்துகிறார், ஒரு காவல் அதிகாரியோ இல்லை அரசாங்க அதிகாரியோ அதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா அது சம்பந்தமான எவிடன்ஸ் ஆதாரங்களை எடுத்து கண்டிப்பாக உயரதிகாரிகளுக்கு அவர் மேலே உள்ள அந்த புகாரை நீங்கள் குறிப்பிடணும். புகாரை குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஏலம் விடப்பட வேண்டிய ஒரு வாகனத்தை இவர் பயன்படுத்தினார், இந்த இடத்துல இப்படி பயன்படுத்தினாருன்னு நீங்கள் ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த புகாரின் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கூட உங்களால் கேட்க முடியும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில். ஸோ தகவல் அறிமுறை சட்டத்தின் கீழ் நான் இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு அதிகாரி எடுத்து பயன்படுத்துகிறாரு, அதை நீங்கள் உங்களுக்கு புகார் கொடுத்ததை நீங்கள் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்துருக்கீங்க அவர் பேரில் அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஒரு இந்திய குடிமகனாக உங்களுக்கு கேட்குறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் இருக்குது. ஈவன் நீங்கள் அந்த கடத்தலுக்கு பயன்படுத்தின வண்டியை நீங்கள் ஓனராக இருந்தாலும் கூட நீங்கள் கேட்கலாம். நீங்களோ உங்கள் உறவினரோ உங்கள் நண்பரோ யார் வேணால் கேட்க முடியும், சக ஒரு குடிமகனாக கேட்கலாம். கேட்டு அவர் பேரில் எல்லா நடவடிக்கையும் எடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இது செய்யும்போது உங்கள் அரசாங்கம்னா யார்? நம்ம தானே அரசாங்கம். ஸோ நமக்கு சொந்தமான ஒரு பொருளை யாரோ ஒரு தனிநபர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அவர் பேரில் நடவடிக்கை எடுத்து நீங்கள் அதுக்கு உண்டான சட்டப்படி உண்டான ஆவணங்களை செஞ்சால் தான் நீங்கள் நம்ம சிறந்த குடிமகன்னு நான் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இது போன்ற நடவடிக்கைகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். மேலும் இது சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல் பர்சனலாக இந்த துறையில் இருக்கிற இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்டில் இல்லைன்னா போலீஸ் சமாச்சாரத்தில் இல்லை வேறு ஏதாவது ஒரு சுங்கத்துறையோ இல்லை வேறு ஏதாவது எந்த துறையில் இதை போல் பிரச்சனை இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டு எந்த அதிகாரிக்கு கொடுக்கலான்றதை நான் சொல்லுவேன். அதைப்படி நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அவங்க பேரில் அருமையான நடவடிக்கை எடுத்து நீங்கள் ஒரு நல்ல குடிமகனாக திகழலாம். நன்றி, வணக்கம்.